இறைமார்க்கு நான் முதலாவது சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் நீதிக்கென்று விதை விதைங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் செய்யப்படுற செயல்கள் இப்படியாக ஒரு நல்ல செயல்களாக காணப்பட வேண்டும். நாம் உலகத்தில் எவ்வளோ செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. ஆனால் இறைமார்க்கு நம்ம எதிர்பார்க்கிற செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீதிக்கென்று விதை விதைங்கள். நீங்கள் செய்யப்படுகிற செயல்பாடுகளை அது நல்லதாவா செய்யுங்கள் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவன் எதிர்பார்க்கிற நிலைகள் பார்த்திங்கன்னா, நாம் செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் எப்படியாக ஒரு நல்ல செயல்பாடுகளை செய்ய நாம் நிலைப்பட வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க பிள்ளைகளை அனுப்புகிறோம். நான் ஒரு திட்டம் பண்ணுவோம். ஒரு விவசாயம் இருக்கிற ஒரு மனிதன் தன் பிள்ளை ஒரு காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சா போதும்னு நினைப்பாங்க. ஒரு படித்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதர்கள் ஒரு டாக்டரை ஒரு என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்படி இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படைக்கு தகுந்தாப்போல ஒரு எதிர்பார்ப்போம். ஆனால் இறைவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உன்னதமான ஒரு நிலை. ஏன்னா ஒரு சகலத்தும் அறிந்திருக்கிறதுனாலே நம்ம நிலைப்பாடுகளை வைத்து நாம் முடிவெடுக்கக்கூடாது. தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு நல்ல செயல்பாடுகளை நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய். இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் பிதாகிய தேவன் தன் முதல் மகனாகிய காயனை பார்த்து கேட்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் ஆசீர்வாதத்தில் படுத்திருக்கும். அவன் ஆசவனை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனை எதிர்பார்க்கிற ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், ஒரு சபையின ஸ்தாபன தலைவராக இருக்கலாம், எந்த ஒரு நிர்வாகத்தில் இருந்தாலும் நமக்கு உட்பட்டு நாம் சொல்ல கேட்கப்பட வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள். அப்படி காணப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் நன்மை செய்யப்பட வேண்டும். நீ நன்மை செய்தால் மேன்மை உண்டாகும். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் ஆசீர்வாதத்தில் படுத்திருக்கும் என்று சொல்கிறது. அதில் இறைமார்க்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நான் செய்கிற ஒரு செயல் எப்படியாக ஒரு மேன்மையான செயலை நாம் செய்யப்பட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. அப்படி செய்தால் அதோடைய நீதி நம் தலைமுறையாக யுகயுகம் அப்படியாக நம்மை காத்து கொள்ளும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். நீங்கள் நாட்களில் ஓடிக்கொண்டிருக்கிற ஆவிக்கிற ஓட்டம் உலக பிரகாரம் நீங்கள் ஓடினீங்கன்னா கொஞ்சம் தான். ஆனால் ஆவிக்குறையில் ஓடினு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேன்மை. நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா இவடைய காலத்தில் ஒரு பேராசிரியர் ஒரு விசாரணை நடத்துகிறார். நானும் போய் உட்காந்துருக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன். மனம் நான் தான் மாற்றேன் அவர்கிட்ட. வருஷத்தில் மனம் உட்காந்துருக்கிறேன். அவர் இங்கிலீஷில் ஒரு போயம் கேட்குறாரு. எனக்கு அது ஒத்து வராது. நான் சொன்னேன், இந்த இங்கிலீஷில் கேட்குறத நம்ம விட்டுரு, நான் படிக்க மாட்டேன், படிப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நோக்கம் வேறு. ஒரு சில மாதம் தான் உன்னோட இருப்பேன். நான் படித்து பாஸ் பண்ணி நான் போய் உலகத்தில் வேலை பார்க்குறது அங்கே வரல, வந்துட்டேன். ஆனால் நான் வந்த பிறகு கடவுள் ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். எனது கல்லூரி வாழ்க்கை முடிவதற்காக உட்காந்துருக்கிறேன். இன்னும் 2-3 மாதம் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்கிறேன், நீ ஒரு கிறிஸ்துவன் தானே? அந்த ஆசிரியர் கேட்குறேன், நீ ஒரு பேராசிரியர்? ஆமான்னாரு. வெளிப்பது 12:7 உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியும் அப்படின்னாரு. அதை செய்ய முடிக்க போகிறேன் ஒரு 2 மாதத்தில். அதனால் நான் சும்மா உட்காந்துருக்குறேங்க, நான் படிக்கிறது அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மையே காலேஜில் நடந்த ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில். நான் கல்லூரி சேர்ந்த பிறகு ஒரு ஆண்டுகள் போச்சு. அடுத்தபடியாக ஊழிய பாதையில் திட்டம் பண்ணியாச்சு. விட்டுட்டு போக முடியாது. வீட்டில் கேள்வி கேட்பாங்க, படிக்கணும் எங்கடா போகணும்னு கேட்பாங்கிறதுக்காக நான் சொன்னேன், நாங்கள் காலேஜில் வந்து படிக்க தான் வந்தேன், ஆனால் என் வாழ்க்கை மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2 ஆண்டு ஓட்டுவதற்காக உட்காந்துருக்கிறேன். அதனால் உனக்கு யாருக்கும் பயப்பட எனக்கு அவசியம் கிடையாது. உனக்கிட்ட படித்து நீ மார்க் போட்டு நான் போய் வேலை பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் வந்து உட்காந்துருக்கிறேன். இன்னும் 2 வருஷம் போகணும். காலேஜ் எவனாவது ஏதாவது பண்ணினீங்க நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தை ஓட்டணும். அதனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரங்களை பார்த்தீங்கன்னா, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டம், நாம் எதை தெரிந்து கொண்டு இருக்கிறோம், என்ன நேர்த்து நடைமுறைப்படுத்துகிறனால அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கு நமக்கு பலமான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தின் மத்தியில் உட்காந்துருக்குறோம். நீங்கள் நேற்று இரவு பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு திருமண நிகழ்ச்சி நடைமுறைப்படுத்துகிறேன். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பூக்களாக செட் பண்ணுறாங்க இடத்தையே.
நம்ம நார்மலாக டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா செவரில் தான் செட் பண்ணுவோம். அந்த இடத்தையும் அப்படியே செட் பண்ணுறோம். அதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு விலையுறந்த சேரி கட்டியிருக்கிறாங்க. அப்போ நான் அந்த கூட்டத்தில் பறந்து போகிறேன். பறந்து போயிட்டு என்னுடைய வீடியோ கேமராவில் அவங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். அப்போ ஒரு பெரிய அதான் அந்த கூட்டம் வந்து எண்ணவும் முடியல, அவ்வளோ சகோதரிகள் உட்காந்துருக்கிறாங்க. அதனால் இறைமார்க்கு என்பது நம்ம சீக்கிரம் ஒரு நெருங்கின காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஒரு நெருங்கின காலத்துக்குள்ளாக இருப்பதனாலே நாம் காலத்தை அறிந்து நாம் நீதி செய்யப்பட வேண்டும். இந்த நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இறைமார்க்கம் தெய்வத்திட்டம் என்பது ஒரு சமீப காலத்துக்குள்ளாக இருப்பதனாலே தெய்வத்திட்டத்தை நாம் செய்ய முற்பட போகிறோம். தேவன் வருகை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் காலத்தை அறிந்து நாம் பணியாற்றப்பட வேண்டும். அல்லது செய்யப்பட நீதி ஒரு உன்னதமான நீதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். படிக்க தான் உட்காந்துட்டோம். ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ் படித்து சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக, நம்ம வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு உலகத்துக்கு இப்படியாக ஒரு முன்மாதிரியாக உலகம் தேடுவது போல நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு முன் நிலைகளை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். இந்த தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு 2 மனிதர்களை ஒப்பிட்டு தான் நீதியை சொல்லுகிறார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவா, கனத்துக்கும் மதிப்புக்குரிய ஒரு மனிதன், ஒரு சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை ஒரு மனிதன். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதன் எப்படி வேணாலும் மாறலாம். அது தாண்டிய மூதாதையுடைய கட்டுப்பாடாக இருக்கலாம், சில சூழ்நிலைகள் இருக்கலாம். என்ன நிலைகள் இருந்தாலும் அங்கே கொடுக்கப்பட ஒரு சம்பவத்துக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறான். ஒரு பெரிய ஒரு ஏழை ஒருத்தவனுக்கு கடந்து வருகிறான். அவனுக்கு இறங்குவதற்கு மனசு வரல. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பிடுகிற சாப்பாடு 1-2 கீழே விழுகிறது. அது நார்மலாக நாய் தான் சாப்பிடும். அதில் கூட்டி வெளியில் கொட்டுவோம். அதை அவன் பொறிக்கு சாப்பிடுகிறான். அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுகிறான். இப்படிப்பட்ட ஒரு மனம் இரக்கம் இல்லாமல் ஒரு மனிதனை பார்க்கிறோம். அது 2 பேரும் காலங்கள் நிறைவேறுகிறது. அவளுக்கு கடந்து போய் எப்படியாக தேவன சமூகத்தை நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவனுக்கு ஒரு ஆளில் 2 ஆளில், ஒரு நாள் 2 நாளில் பல நாளுகள் போஷிக்கத்தக்க ஐஸ்வர்யத்தை அவன் கடவுள் கொடுத்துருக்கிறான். பொதுவாக இறை சமூகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பூமியில் நடைமுறைப்படுத்த எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி என்று நினைக்கிறோம். ஒரு விஷயம் சில முயற்சி அதை நம்முடைய இருக்குல்லன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று இல்லைன்னா நீங்கள் எப்படி அந்த நிலைகளுக்கு போவீங்க, அதான் முக்கியம். ஐஸ்வர்யம் என்பது தன் பெற்றோர்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க. அதில் உலகம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தினா தான் நீங்கள் போய் அதை ஆண்டு கொள்ளுறீங்க. அப்படி நடைமுறைப்படுத்தினா நீங்கள் அதை ஆண்டு கொள்ள முடியாது. யாரோ ஒரு மனிதன் ஒரு காலத்தில் உருவாக்கியிருக்கிறார். அதை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளுகிறோம். இதனால் அது நம்மால் உண்டானது அல்ல, அதான் முக்கியம். எந்த ஒரு ஐஸ்வர்யம் கானம் மகிழ்ச்சி மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் நம்மால் உண்டானது அல்ல. யாரோ ஒரு காலத்துக்கு கூட உருவாக்கி வைத்திருப்பதை நாம் அதை அனுபவிக்கிறோம். ஆனால் நம்மால் உண்டானது அல்ல. அதை தான் மனிதன் உணர மாட்டுக்கிறோம். நம்ம வாழ்க்கை கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிலைகளும் நம்மால் உண்டானதில் யாரோ ஒரு உருவாக்குனதை நாம் அதை அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். இப்படிப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா அவனுக்கு தகுதி இருந்தும் தராதரம் இருந்தும் அந்த மனிதனை நினைக்காம போகிறான் என்று பார்க்கிறோம். அது தேவனுடைய பார்வையுடைய குற்றவாளியாக நடைமுறைப்படுத்துவதை பார்க்கிறோம். அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிரதிபலனும் நமக்கும் மற்றவர்களுபடியாக ஒரு பயனுள்ளதாக நாம் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி பயன்படுத்துதான் நீதி என்று சொல்லுகிறது. ஆனால் இறை சன்னிதான இறைமா என எந்த ஒரு நிகழ்வும் நமக்கு முழுவதும் உரிமை கிடையாது. யாரோ ஒரு உருவாக்கி வைக்கப்பட்டது. நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு ட்ரெயினில் போகிறோம், நம்ம காசு கொடுத்து போனாலும் பஸ்ஸு என்பது யாரோ ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஒரு ட்ரெயின் என்பது யாரோ ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைகளை ஒரு அடிப்படை நாம் புரிந்து கொண்டால் நாம் சரியாக நடந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் தான் உண்டாக்குற தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கப்பட வேண்டும். அவர் நிற்கப்படும் போது நாம் எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நீதி அங்கே குறைவுள்ளதாக காணப்படக்கூடாது. அங்கே நீதிப்படியே ஒரு நிறைவாக காணப்பட வேண்டும் என்று இறைமார்க்க நம்மை எதிர்பார்ப்பதாக நான் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். அதுவே இறை சன்னிதானத்துக்குள்ளாக நீதியாக எண்ணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு நீதி நியாயமாக நிறைய தோன்றும். அது நிலைப்பாடு கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் போய் நிற்கிறோம். நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த பல சம்பவத்தை நடைமுறைப்படுத்தியிருப்போம். வறுமையினால் திருடி இருப்போம், ஒரு பொறாமையினால் ஒருத்தனை அடிச்சிருப்போம். நம்முடைய சூழ்நிலை என்பது நீதி நிறைவேற்றப்படாது. நீதிமன்றத்தில் ஏற்கனவே என்ன சட்டம் எழுதியிருக்கிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு உட்பட்டது. நமக்கு வறுமை இருக்கு என்பது திருடுவதோ, நமக்கு பலன் இருப்பின ஒரு அடிப்பதும் சட்டம் கிடையாது. ஏற்கனவே எழுதப்படுகிற சட்டத்துக்குள்ளாக ஒரு மனிதன் வாழ வேண்டும். அதேவேளை இறைமார்க்கம் உங்களை கையில் கொடுக்கப்பட்ட நீதியின் சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் நீதி என்று சொல்கிறது. நம்முடைய வசதிக்கு வாய்ப்புக்கு சூழ்நிலைக்கு பயன்படுத்துவது நீதி அல்ல. நீங்கள் கையில் வைத்திருக்கிற சட்ட புஸ்தகம் எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறதோ அதன்படி வாழ்வது தான் நீதி. நம்ம மன விருப்பம்படி வாழ்வது நீதி அல்ல. அதனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில் உயர்வு இருக்கலாம், தாழ்வு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதனால் சட்டத்துக்கு மாறாக நாம் ஒருபோது வாழக்கூடாது. இந்த வேதம் நமக்கு என்ன நடைமுறைப்படுத்தி கொடுக்கிறதோ அதன் அடிப்படைகளை வாழ்வதுதான் நீதி. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கல நாம் செய்கிற நீதிகளை ஒரு நல்ல நிலைகளை செய்யப்பட வேண்டும் வேதம் எதிர்பார்க்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து பார்த்தீங்கன்னா நீதியை நாம் விதைக்கப்பட வேண்டும். இந்த பூமிக்குள்ளே செய்யப்படுகிற விதைன்னு சொல்லுகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது நீதி உள்ளதாக இருந்தால் அது பிரிதி பலன் உண்டு. ஏன்னா வேதம் சொல்கிறது, நீங்கள் அடைந்து கொள்ளப்படுற நீதி என்பது அழியாமை, யுக யுகமாக கடந்து போகிற காலம். ஏதோ மனிதன் ஒரு 60-70 வயதில் மரித்து போகிறான், அதோட வாழ்வாதாரம் என்பது முடிவடைவது அல்ல, வாழ்வாதாரம் மீண்டும் தொடருகிறது என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வாழ்கிற இந்த உகந்த வாழ்க்கையில் எப்படியாக நாம் எந்த அளவுக்கு நன்மை செய்வது நல்லது, அந்த நன்மைகள் எப்படியாக ஒரு உகந்த நிலை செய்வதும் மேன்மை என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக தயவுக்கு ஒப்பாக அற்புதங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மையானதை தேடுங்கள், நல்ல ஒரு பிரிதி பலனை சேமித்து வையுங்கள். ரெண்டாவது சொல்லப்படுகிறது நல்ல ஒரு பிரிதி பலன் எப்படியாக நான் வாழ்க்கையில் சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11-12. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடு நீதியையும் தெய்வத்தையும் விசுவாசத்து அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நாடு. விசுவாசத்து நல்ல போராட்டத்தை போராடும், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காக நீ அழைக்கப்பட்ட அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுறவனாயிரு. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பூமிக்குள்ளே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்தே ஆக வேண்டும். அவள் வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாழ்க்கை நாம் தெரிந்து கொள்கிறோம், எதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்பது நாம் செய்கிற ஒரு அறுவடை என்று சொல்கிறார். நீங்கள் செய்ய போகிற அறுவடை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விளைச்சலை, ஒரு பலனை கொடுப்பதாக நான் வாழ்க்கையில் எப்படியாக அதை அறுவடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற நான் ஓடுகிற இந்த வாழ்க்கையில் ஒரு உகந்த வாழ்க்கை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி எப்படியாக உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். அன்றியும் மனுஷகுமாரன் தனது மகிமை பற்றி பொருந்தினவராய்
என்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்தது போல அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலதுபுறத்திலும் வெள்ளாடுகளை தமது இடதுபுறத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராய் கண்டே உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராய் கண்டே காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் செஞ்சவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அன்றே மனுசுகுமார் தமது மகிமை பொருந்தினாராய் சகல பரிசுத்தத்தோடு கூட வரும்போது தமது மகிமை சிங்காசனை வெற்றியிருப்பார். அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானும் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவளை பிரித்து செம்மறியாடு தமது வலது பக்கத்தை வெள்ளாடு தம் இடது பக்கத்தை நிறுத்துவார். அப்போ ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பதை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்படலே, உலகம் உண்டான முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பூமியுடைய கடைசி நிலைகளில் மனிதர்களை ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று நல்லவர்கள், ஒன்று தீமை உள்ளவர்கள். நல்லவர்களை பார்த்து சொல்கிறார், என் பிதாவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். மனித வாழ்க்கை என்பது நான் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையோட முடிவடைவது அல்ல. இது ஒரு துவக்கம். நான் வாழ்க்கை என்பது இனிமேல் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்கிறன்னு பார்த்தா மரணத்துக்கு பின்பு தான் ஆரம்பிக்கப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற பிரகாரம் நாம் செய்த அக்கிரமத்து பாவங்களுக்கும் ஒரு இடைக்காலம், அந்த இடைக்காலம் கடந்து போன பிறகு ஒரு நியாய தீர்ப்புகளை கடந்து போகிறோம். அதன் பிறகு மனித வாழ்க்கை நாம் துவங்குகிறோம் என்று சொல்கிறது. ஆனால் ஒன்று நாம் ஆதியாமத்தில் பார்த்த பிரகாரம் தான் சகோதரனாகிய ஆபேலுக்கும் தன் குடும்பத்துக்கு செய்கிற நிலை நன்மை என்று சொல்லுகிறது. அவர் செய்கிற பணி, தன் மனைவிக்கு பெற்றோருக்கு தன்னை சார்ந்து இருக்கிற குடும்பங்களுக்கு செய்கிற பணி ஒரு நன்மை என்று சொல்லுகிறது. ரெண்டாவது அடுத்த நிலையில் போகிறார். நம்மளை சார்ந்து இல்லாமல் நமக்கு ரெண்டாவது உறவாக காணப்படுகிற அவர்களுக்கு செய்கிறது பார்த்தீங்கன்னா தர்மம் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ரெண்டு தான் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தெய்வ சமூகத்தில் நினைவூட்டப்படுகிறது. உலகத்தில் என்ன ஒரு நிகழ்வு செய்தாலும் அது மனிதனை சாராதது. நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ்ந்து என்பது பூமிக்குள்ள ஒரு பிரயோஜனம் அல்ல. நாம் குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம், தன் பெற்றோரை எப்படி பாதுகாக்கிறோம் என்பதுதான் தெய்வ சமூகத்தில் பதில் கேட்கப்படுகிறது. ரெண்டாவது, தன் சார்ந்து இருக்கிற மனிதன் ஒரு ஏழையாக இருக்கிறான், அவன் தரித்திரனாக இருக்க, ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு நாம் என்ன செய்தோம்? எனக்கு ரெண்டு நிலைகள் தான் இறை சமூகத்துக்குள்ளே கேட்கப்படுவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் படிக்கிற பட்டமாக இருக்கலாம், நாம் சம்பாதிக்கிற சொத்து இருக்கலாம், நாம் வச்சிருக்கிற அதெல்லாம் தெய்வ சமூகத்தில் கணக்கு கேட்பது அல்ல. அது இந்த பூமிக்குரிய ஒரு வாழ்க்கை. எதை தெய்வ சமூகம் எதிர்பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, உன் குடும்பத்தை நீ எப்படி நடத்தினாய், அந்நியனை எப்படி நீ பாதுகாத்து கொண்டாய், இந்த ரெண்டு விஷயம் தான் தெய்வ சமூகத்தில் விசாரிக்கப்படுகிறது. பாக்கி எந்த ஒரு காலம் தெய்வ சமூகத்தில் விசாரிக்கப்படுவது அல்ல. அப்போஸ்தலருடைய 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்போஸ்தலர்
இத்தாலிய பட்டணம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தார். அவன் தேவ பக்தி உள்ளனும் தான் வீட்டாரனோட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். அவர் 2 சம்பவத்தை செய்கிறார். தன் வீட்டார்களை பக்திக்குள்ளாக நடத்துகிறான். 2வது பார்க்கிறோம், மிகுந்த தர்மங்கள் செய்தான். அது தேவ சமூகத்தில் எட்டினது. அவன் குடும்பத்தை தேவ சமூகத்தில் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறான். தன் வாழ்க்கையில் எப்படியாக தர்மங்களை செய்கிறார். காலம் கடந்து வருகிறது. அவன் ஜபங்கள் தேவ சமூகத்தில் கேட்டது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு மனிதன் இந்த பூமிக்குள்ளே அனுப்பப்பட நோக்கம் ஒரு பரிசுத்த சந்ததியை வடிவமைக்கப்பட வேண்டும். மலிகா 2ல் பார்க்கிறோம். மனிதன் பூமிக்குள்ளே வந்த நோக்கம் பாஸ் 2:15 நினைக்கிறேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கிறதே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்தியை பெரும்படிதானே. இங்கே இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்தியை பெரும்படிதானே. ஒருவனும் தன் இளை வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத படிக்கும் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் பூமிக்குள்ளாக அனுப்பப்பட்ட பிரதான நோக்கம் ஒரு பரிசுத்த சந்ததியாக வாழ வேண்டும், ஒரு பரிசுத்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், ஒரு பரிசுத்தத்தை பூமியில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அசுத்தங்களுக்கு அக்கிரமங்களுக்கும் ஒருபோது தான் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவ நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் தேவனுக்கு நன்மை செய்கிறோம் என்று சொன்னால் தன் குடும்பத்தை பக்தியுள்ள குடும்பம் நடத்தப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையில் விட தான தர்மங்களை செய்து தேவ சமூகத்தில் ஒரு ஆதாயத்தை நாம் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். பிரசிங்களை சொல்கிறார், ஒரு மனிதன் உயிரோடு இருக்க நாட்களை சந்தோஷமாக இருப்பதும் நன்மை செய்வது அல்லாமல் இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது. பாக்கெல்லாம் அந்த பூமியோடு அழிந்து போகிறது. வாழ்க்கையில் அப்படியாக நற்கிரிகளினாலே நீதியினாலே நியாயத்தினாலே அவன் சந்தோஷப்பட வேண்டும். 2வதாக அப்படியாக அவன் வாழ்க்கையில் அப்படியாக தானம் தர்மம் செய்யப்பட வேண்டும். அது 2 நிலைகள் இருந்தால் அவனுக்கு என்ன உண்டாகுது? நீதி உண்டாகுது என்று சொல்கிறது. ஆனால் அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி இறை நோக்கம் என்ன? தேவன் இந்த பூமிக்கெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட நிலைப்பாடுகள் என்ன? நீங்களாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் முந்தின வாரம் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கம்லாம் பண்ண முடியல, அவ்வளோ வெய்ய. நான் சொன்னேன், இந்த வெயிலே நம்மளால் தாங்க முடியல, அக்னி கடலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண ஒரு வெய்ய 100-125 இதுதான். ஒரு கூடாரத்துக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் தாங்க முடியல, அக்னி கடல் நம்பது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற ஒரு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற 100 டிகிரி அடிக்கிற வெயிலே நம்மளால் வாழ முடியல. அக்னி கடல் என்பது எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் உலகத்தின் முடிவு நாட்களில் சில விஷயங்களை உலகத்தை நம்ம அனுமதிக்க காரணம் நாமெல்லாம் உணர்வடைய வேண்டும். ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியல, எப்படா பாசு முடிப்பார்லாம் நினச்சிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் இறை சமூகத்தில் ஒரு அக்னி கடல், அங்கே போய் எரிஞ்சு செத்து போனாலும் பரவாயில்ல, அக்னி அழியாமல் புழு சாகாமல் இருக்குன்னு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளெல்லாம் நினைத்து தேவன் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு நிகழும் பூமிக்குள்ளாக அனுமதிக்க காரணம் நாம் எல்லாம் ஒரு உணர்வடையப்பட வேண்டும். நாம் எந்த காலத்தை எதிர்கொண்டு கடந்து போகிறோம்லாம் நாம் நிலைப்படப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கொண்டு நமது இரத்தங்களினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களோ ஆசாரியமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தை நம்முடைய பாவங்களை நம்ம கழுவி நம்முடைய பிதாவிற்கு நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். அற்பமும் தூசுமாக காண புறம்பாக்கப்படுகிற ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை சொல்லுகிறார். இந்த பூமி ஒரு நிரந்தரமான பூமியை நான் மாற்றப் போகிறேன், உங்களை அங்கே ராஜாக்களும் ஆசாரிகளுமாக அதிபதியாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நாட்கள் நம்மளை வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இந்த சமூகம் நம்மளை வெறுக்கிறது. பணம் இருந்தால் உன்னை ஒரு மாதிரியே பார்ப்பார்கள், காரில் வந்தால் கனம் பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட அற்பமும் தூசுமாக எண்ணப்படுற இந்த வாழ்க்கையில்
தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான பொக்கிஷம். உங்களை இந்த பூமிக்குள்ளே நான் மீண்டும் நிலைப்படுத்துவேன், உங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்குவேன், இந்த பூமி ஒருபோதும் அழியாதது போல உங்களை வாழ்நாள்படியாக அழியாமல் இருக்கும் என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானம் நிலைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு உன்னதமான வாழ்க்கை தேவன் மையப்படுத்தி இருப்பதனாலே, இந்த வாழ்க்கை ஏதோ சாத்தானால் வஞ்சிக்கப்படுவதனாலே ஒரு பலவீனமான வாழ்க்கை நம்ம நிலை கொண்டு இருக்கிறோம். தேவன் ஒரு நிரந்தரமான, ஒரு பரிசுத்தமான, ஒரு உன்னதமான வாழ்க்கை நம்மை நிலைப்படுத்துகிறார். வாசிப்பு ஏசியா தீர்க்கதரிசி 65ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை. நான் சிருஷ்டித்ததினால் நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேம் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலும் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள வாழவனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்ற மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளை குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இதோ ஒரு புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன். முந்தினவனை நினைக்கப்படவில்லை, மனதில் தோன்றுவதுமில்லை. நான் சிருஷ்டிப்பதனால் நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுதிருங்கள். இதை எருசலேமே களி கூறுதலாகும், அது ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமேல் களி கூறுவது என் ஜனத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகின சத்தமும் கூக்குற சத்தமும் அதில் இனி கேட்கப்படவில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாக கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவன் வாலிபன் எண்ணப்படுவான். 100 வயதுள்ள பாவியும் சபிக்கப்படுவார். அவர் எருசலேம் என்று தன் சபையை குறித்து வாக்கு கொடுக்கிறார். நான் புதிய வானத்தை புதிய பூமி சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேம் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அங்கு அழுகின சத்த கூக்கரசத்தை உண்டாருவதில்லை என்று பார்க்கிறார். தன் சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். எருசலேம் என்று தன் மனவாட்டி நீ அங்கே கூக்கரசத்தம் இடுவதில்லை. அங்கு அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாக கிழவனும் இருக்க மாட்டார்கள். வயது சென்று மரிக்கிறவன் வாலிபன் எண்ணப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. 100 வயது சென்ற கிழவன் வாலிபனாக மாற்றப்படுகிறார். 100 வயது சென்று பாவியோ சபிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்கிறது. ஆனால் தேவ நமக்கு நிலைப்பட்டு இருக்கிற வாழ்வாதாரத்தை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு அற்பமும் தூசமான ஒரு வாழ்க்கை. நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு கடந்து போனாலும் இந்த பூமியிலிருந்து நாம் ஒன்று கொண்டு வந்ததில் கொண்டு போவதும் அல்ல. ஒரு தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணையாக வந்தோம். இந்த பூமியை விட்டு நான் நிர்வாணமே கடந்து போகிறோம். வாழ்க்கையெல்லாம் நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். எதை போன வந்த அப்பெல்லாம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை நிலைப்பிடித்து கொள்ளப்பட வேண்டும். உலக அக்கிரம பாவங்களை தான் விடை கட்டு கொள்ளாமல் தேவனின் நீதி நியாயம் என்னதென்று அறிந்து பயந்து கடந்து போய் நாம் தன்னை நிலைப்பிடித்து கொள்ளப்பட வேண்டும். அதான் மனித வாழ்க்கையில் அப்படியாக சில ஆணவத்தினால பேசுகிறோம். அதெல்லாம் நிலை பெறாது. கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். வருஷங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருப்பதனாலே, தெய்வத்திடத்தில் நாம் நிலை கொண்டு இருப்பதனால நாம் சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும். சத்ருவ சாத்தானை எப்போ விழுவோம் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். நம்ம மேலே ஒரு குண்டு சூழ்ந்தால் நம்ம பெரிய சந்தோஷப்படுகிறான். வாழ்க்கை நாம் அதை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் காலங்களும் சமயங்களும் வருது. நாம் விழித்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், எதை நோக்கி நாம் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எதை சார்ந்து இருக்க நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மூன்றாவதாக உங்களுடைய தரிசனத்தை பண்படுத்துங்கள். அது வாழ்க்கையை சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படியே பண்படுத்தப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். 2:5-17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின,
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புதிய சிஷ்யா இருக்கிறான். பழமைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனால் உண்டாய் இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துக்கு நாமே தம்மோடு ஒப்புராக்கி ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் புதிய மனிதனாக மாற வேண்டும். உலகம் நடைமுறைப்படுத்துகிற அக்கிரம பாவத்துக்கு நாம் சிக்கிக்கொள்ளாமல் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவன் அனுகிரகத்தால் தேவனை ஒத்தாசனபடியாக நாம் புதுப்பித்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் அப்படி காணப்படவிட்டால் இறைமார்க்கு ஒரு நாள் நம்மளை கேள்வி கேட்கும். பிரசங்கி கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். கடைசி அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் கடைசி 2. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர்களும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கைகள் எல்லா மனுஷரும் விழுந்த கடமை. ஒவ்வொரு கிரியும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நடத்துவார். ஆனால் இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமிக்கெல்லாம் கொடுக்கப்பட வாழ்க்கையில பிரயாசப்படுற நீதி நிமித்தம் உண்டாகிற அத்தனை நியாயத்துக்கும்படியாக அதற்கு பலன் உண்டு. நாம் செய்கிற எந்த ஒரு நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நடத்துவார். ஆனால் இறைவசநாதன் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் காலத்தும் சமயத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீதி நியாயத்தை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். இந்த பூமியில் பிறந்த கற்பந்தரித்து பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு தன் கணுக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை நிழலோட்டங்கள் தேவ சமூகம் எப்படி இருக்கு என்பதை நாம் நிச்சயமாகவே நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் காலத்தின் மத்தியில் காணப்படுவதனாலே இறைமார்க்கு நம்மை பல மடங்காக ஏவுவதனாலே அவர் நீதி நியாயத்தை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தெய்வ தீர்மானம் என்பது தம்மை சிருஷ்டித்தபடியாக தேவனுக்கு ஒப்பாக பூரண அறிவடையப்பட்ட மனிதனாக காணப்பட வேண்டும். அவர் மத்தியில் பாவம் ஒன்றும் இல்லை. பாவத்தை பார சுத்த கண்ணர் என்று சொல்கிறார். இது ஒரு நாள் 2 நாள் அடைவதல்ல. நாள்தோறும் நாம் புதிதாக்கப்பட வேண்டும். காலந்தோறும் நாம் புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி கடந்து போய் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு புதிய மனிதனாக தன்னை உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்க தேவனை எதிர்பார்க்கிற பரிசுத்தபடியாக நாம் கடந்து போகப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22லிருந்து 24 வரைக்கும் வாசிப்போம். எபேசியர் 4:22-4 வரை. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளால் கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியால் பொய்களை களைந்து அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கு இச்சைகளெல்லாம் கெட்டு போகிற பழைய மனிதர்களை கலைத்து போட்டு உங்களை உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளலாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்த தேவனு சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். முந்தின வாழ்க்கையாகிய இயேசுவை அறியாத நாட்களில் நாம் அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்தவர்கள். மனசும் மாம்சம் விரும்பினபடி நடந்து போனோம். தேவனீது தேவபக்தி என்னது அறியாமல் நாம் கடந்து போனோம். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் முந்தின மனுஷனுடைய இச்சைகளெல்லாம் விலக்கி உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவிகளால் ஆகி ஒரு புதிய மனிதனாக உருவாக்கி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நாம் ஒரு நாள் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மனிதன் புதிதாக்க முடியல.
தேவன் ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்தினார். ஒரு பாத்திரத்தை காமித்து அதில் நிறையா சாப்பாடு காஞ்சி கிடக்கு. அதை போய் கழுவ சொன்னார். கழுவி பார்க்குறேன், போக மாட்டேங்குது. உனக்கு கழுவுதல்ல பார்த்தியா அப்படின்னார். என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒரு பக்கெட்டில் இப்போ தண்ணி நிரப்ப அதில் தூக்கி போடு அப்படின்னார். ஒரு 2 நிமிஷம் கழித்து போய் கழுவு அப்படின்னார். அதில் தண்ணியில் போட பிறகு அது அப்படியே ஊறினாச்சு. லேசாக கையை வச்சோன்னா எல்லாம் போயிடுச்சு. அதனால் இறைமார்க்கம் நாம் எதை விடுதலை அடைய முடியலை, எதை காத்துக்கொள்ள முடியாது, ஆவிக்குள்ள அவன் நிறைவு இல்லை. தேவ ஆவிக்குள்ள ஒரு மனிதன் காணப்பட்டால் அவன் விடுதலை அடைந்து கொள்ளலாம். எப்படி ஒரு பாத்திரத்தை அழுக்கும் தூசுமுள்ள ஒரு பாத்திரத்தை பாழடைஞ்ச பாத்திரத்தை ஒரு தண்ணிக்குள்ளே போடும்போது ஊர் என்ன ஆகுது, அதெல்லாம் பொலன்னு போயிடும். நீ சாதாரண கையில் எடுத்துனா போயிடும். அதான் ஆவிக்குள்ளாக ஒரு மனிதன் நிறைந்து காணப்படும் போது அவன் தன்னை புதிதாக்கி கொள்ளலாம், தன்னை விடுதலாக்கி கொள்ளலாம், தான் ஒரு முதல் மனிதன் நிறுத்த முடியும். ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கை, ஆவிக்குள்ளான ஒரு ஜபம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்மை புதிதாக்கவே முடியாது. ஆனால் இறைசனி தான் அந்த இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு மனிதன் எப்போது புதிதாக்கப்படுகிறான், ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கை, ஆவிக்குள்ளான ஒரு ஜபம், ஆவிக்குள்ளாக நடத்தும் போது அவன் புதிதாக்க முடியும். அப்படி காணப்படும் என்னதான் போட்டு நாம் தீர்த்தி முயற்சி பெற்று நம்ம சரீரத்தை என்ன முயற்சித்தாலும் அது புதிதாகாது. ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு மனிதன் புதிதாக்கப்படுகிற ஒரு பாத்திரம் தினந்தோறும் கழுவினா எப்படி இருக்கும், நிச்சயமாக புதிதாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் கழுவினீங்கன்னா வீணாக போயிடும், பாத்திரமே வீணாக போயிடும். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக மனிதன் ஆவிக்கிற வாழ்க்கையில் புதுப்பிக்கப்பட ஒரு புதிய சாயல், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்பதும் அவன் ஆவிக்குள்ளாக தன்னை ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும், ஆவிக்குள்ளாக தன்னை நிலைநிற்கப்பட வேண்டும். அவன் நிலைப்படும் போது அவன் ஒரு புதிய மனிதனை காத்துக்கொள்ள முடியும். நம்ம ஏன் நீங்கள் தோற்று போகிறோம், ஏன் நன்மை அடைய முடியலை, ஏன் போகிறோன்னா இந்த நிலையை போக மாட்டோம். தேவன் கொடுக்கப்பட்டிருக்க ஆலோசனை தெய்வத்திட்ட தீர்மானம் கடந்து போகாத தவிக்கிறோம் பூமிக்குள்ளாக. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்த பிறகு தேவன் மனிதன் பூமிக்குள்ளாக அவர் சாயலாக மாற வேண்டும். அப்படி மாறினா தான் நாம் நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்தக சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டிய காரணம். அல்ல இறைமார்க்கும் மாம்சூல செய்யப்படுகிற செயல்பாடு ஒன்றும் கிடையாது. ஒரு புதிய மனிதன் நீங்கள் தினந்தோறும் தேவாலயத்துக்கு போவதனால ஒரு பிரமாணம் தான். ஆனால் நோக்கம் என்னன்னா தேவ செயலை மாறி இருக்கப்பட வேண்டும். நீ தினந்தோறும் தேவாலயத்துக்கு போய் பாவியாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதங்க சொல்கிறார், மாம்சூலம் உண்டாகிற விருத்த சேதனம் ஒன்றுமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் போவது முக்கியமல்ல, என்ன நிலைப்பாடோடு நீ போகிறாய், நீ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். அதில் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு புதிய சிருஷ்டி தான் முக்கியம். 10 ஆண்டு 20 ஆண்டு வாழ்ந்து பாவிய வாழ்கிற ஒரு ஒன்றும் கிடையாது. 10 நாளில் வந்து 1 ஆண்டுகளை வந்து தான் புதிய மண் நிறுத்தலாம் பாருங்க, அவன் தான் பாக்கியவான். அதில் இறைமார்க்க நோக்கம் என்ன? ஒரு மனிதன் புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும், தேவனுடைய பிரியமாக அவன் காணப்பட வேண்டும், அவன் சமூகத்தில் தேவன் தரிசிக்கப்பட வேண்டும். அதுதான் இறைமார்க்கம் சொல்லுகிறது. ஒரு தரிசன நிலத்தை பண்படுத்துங்கள். நீங்கள் விவசாயத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்பிக்கப்படும் போது தான் தண்ணீரை அனுப்பி அதை ஏர் ஓட்டுவோம், ஓட்டி இருக்கிற கல் முள்ளையெல்லாம் பொறுக்கி எடுப்போம். எடுத்துகிட்டு நீங்கள் விதைச்சிங்கன்னா அது நல்ல ஒரு பலனை தரும். நீங்கள் சீர்படுத்தாமல் நிலைப்படுத்தாமல் நீங்கள் விதைச்சிங்கன்னா அது முளைக்காது. விதை வேணால் நல்ல விதையாக இருக்கலாம். ஆனால் சத்தியம்தான். சத்தியத்தில் ஒன்றும் குறைபாடு கிடையாது. விதைக்கப்படுகிற இடத்தை சீர்படுத்தாமல் இடத்தை நிலைப்படுத்த நீங்கள் என்ன தான் விதைத்தாலும் அது முளைக்காது, நல்ல பலனை கொடுக்காது. அதில் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இறை சன்னிதானத்தை நம்ம சீர்படுத்தப்பட வேண்டும். அனுதினமும் நாம் தெய்வ சமத்தில் நாம் தன் வாழ்க்கையை உழ வேண்டும். அதில் இருக்கிற கல் முல்லாம் பொறிக்கப்பட வேண்டும். நான் வாழ்க்கையில் உட்காந்து நம்ம வாழ்க்கை நாம் தியானிக்க செய்யப்பட வேண்டும். வாரந்தோறும் நம்ம வாழ்க்கையில் அளவிடப்பட வேண்டும். எவ்வளோ நன்மை செய்திருக்கிறோம், எவ்வளோ தேவனை பிரியமாக வாழ்ந்து அப்படி நீங்கள் உழப்படும் போதுதான் அது சீர்களை நடைமுறைப்படுத்த முடியும். தினத்தோறும் அப்படி வாழ்ந்து விட்டதுன்னா வாழ்க்கை மாறாதது.
அதில் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு மாதம் ஒரு ஆண்டுகள் வாழ்க்கை நான் உழுது பார்க்கப்பட வேண்டும். அதில் இருக்கிற கல் மூளை எடுத்து போடும்போது அது சீர் பொருந்தும். நீ விதைக்கிற எதிர்பார்க்க திட்டத்தை எப்படியாக நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். இல்லைன்னா எந்த ஒரு நிறைவேற்றி கொடுக்க முடியாது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேலே இராதபடி விலக்கி உங்களை புது இருதயத்தை புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தார், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அனிதினம் மனிதன் எப்படியாக கொள்ளை பொருளாக அழிந்து கொண்டிருக்கிறார். பாவத்தில் விடுதலையாக்க முடியல. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்களை விட்டு புது இருதயத்தை புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதனால் காலத்தின் நிலைப்பாடுகளும் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக ஒரு புதிய மனிதனாக உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நீங்கள் பண்படுத்தாமல் என்னதான் விதைத்தாலும் அது நல்ல ஒரு பலனை கொடுக்காது. அது முதலாவது தான் வாழ்க்கையை பண்படுத்தப்பட வேண்டும். தான் இருதயத்தை சீர்தூக்கப்பட வேண்டும். அப்படி பார்க்கப்படாமல் தான் மனிதன் இப்படியாக சீர் பொருந்த முடியும். நீங்கள் அப்படி செய்யாமல் தினந்தோறும் நாம் ஒரு வாடிக்கையான வாழ்க்கை வைத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு பிரதி பலனை கிடையாது. ஆனால் வாழ்க்கையை சீர்தூக்க பார்த்து நிலைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி நாம் கடந்து போனாதான் நாம் சீர் பொருந்த முடியும். ஒரு பிள்ளை படிக்கும்போது மாதந்தோறும் டெஸ்ட் வைக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு 3-4 எக்ஸாம் வைக்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை சீர்தூக்கி பார்ப்பதுக்கு தான். நாம் தான் நடத்துகிறோம், படிக்குது, கடைசியில் ஒரு ஆண்டு முழு ஆண்டு போய் வைக்கலாம். அப்படி ஏன் அப்படி வைக்கலை? மனிதனை அப்பப்போ சீர்தூக்கி பார்க்குறாங்க. அந்த பிள்ளையோட அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அது எப்படி படிக்கிறது, அதில் எதில் குறைவு இருக்கிறது, அது ஒரு டெஸ்ட்டு. அவனை சீர்தூக்கி பார்ப்பதுக்கு தான். ஆனால் இறைவன் அதே போல் நாமளும் ஆவிக்கிற வாழ்க்கையில் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும். என்னோட ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எப்படி இருக்க, தேவனுக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கும், நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது தான் அது சரியாக நாம் செய்து முடிக்க முடியும். 4வதாக நீங்கள் தேடுங்கள். அவர் நன்மை செய்கிற வரைக்கும் தேடுங்கள். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு முயற்சி. நாம் தேவன் கடந்து நாம் நன்மை செய்கிற வரைக்கும் அவரை தேட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7லிருந்து வாசிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் கொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானங்களை கொடுப்பாது அதிக நிச்சயம் அல்லவா? கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரு 3 கருத்துக்களை ஒப்புவிக்கிறார். நாம் தேவனிடத்தில் எப்படி நன்மை பெற்றுக்கொள்கிறது? ஒரு மனிதன் எப்படியாக முதல் கேட்கப்பட வேண்டும். என கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதில் 3 வடிவங்களை அமைக்கிறார். ஒரு சமயம் கேட்ட உடனே சிலவங்க கொடுத்துருவாங்க, சிலவங்க கொடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து நீங்கள் அவங்களை கேட்கப்படும் போது அடைந்து கொள்ளலாம். என்கிட்ட சில நண்பர்கள் இருக்கிறாங்க, பணம் கேட்க வருவாங்க. நான் இல்லைன்னு சத்தியம் பண்ண விட போக மாட்டாங்கள. கடுப்படித்தாலும் போய் நாளைக்கு வந்து நிற்பாங்கள. எங்கேயாவது கடன் வாங்கியாவது கொடுத்தாங்க. அதனால் ஒரு மனிதனே எப்படி செய்ய இறக்கம் படும்போது தேவன் எப்படி செய்யாமல் இருப்பார் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். சில நிலைகளுக்கு சில தகுதி அடைவதற்காக சில காலங்கள் ஆகும், அவ்வளோதான். தேவன் நிச்சயமாக கேட்டது கொடுக்கக்கூடியவர். ஏன்னா தேவன் கொடுப்பது முக்கியமல்ல. உலகத்தில் எவ்வளோ மனிதனை பார்க்குறோம், பெற்றுக்கிட்டுமே நான் போயிடுவோம்.
அதுக்காக சில காலங்கள் என்ன பண்ணுவார், நிலைப்படுத்துவார் நாம் சீர் பொருந்துகிற வரைக்கும். ஏன்னா ஒரு நிர்வாகம் வேணும் அல்லவா. பணம் கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை, அதை வாங்கி நாமளே வீணாக போயிடுவோம். அதுக்காக சில தாமதிப்பார் தவிர நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிற வஞ்சனை கிடையாது, அவரால் செய்யக்கூடாத நிகழ்வும் கிடையாது. அதனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எந்த ஒரு மனிதன் கேட்கிறானோ அவன் கண்டடைகிறான். அடுத்ததாக தட்டுங்கள் என்று சொல்ல ஒவ்வொன்றும் சில நிறைய அர்த்தம் இருக்கிறது. கேளுங்கள் ஒரு நேரடியாக இருக்கு என்று கேட்கிற விஷயங்கள். தட்டுங்கள் என்பது ஒரு பூட்டப்பட்டிருக்க நிகழ்வு, கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அதுதான் அங்கே நிலை பூட்டப்பட்டிருக்க நிகழ்வு. அப்படிப்பட்ட நிகழ்வை படுத்தாங்க நீங்கள் போய் தட்டுங்க அப்படிங்கிறா. ஏன்னா இயேசு ஒரு ஓய்மை சொல்லியிருப்பார். ஒரு நடு ராத்திரி அப்படியாக தன் வீட்டுக்கு ஒரு நண்பன் வந்துட்டான், மனைவி பிள்ளையிட வந்திருக்கிறான். இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு படுத்துட்டாங்க. வந்திருக்கான், வந்தவனே கேட்குற சாப்பிட்டியான்னு கேட்குறான். இல்லைங்கிற போல மனைவி பிள்ளை சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறது. எப்படி தன் நண்பனுக்கு பக்கத்து வீட்டில் போய் எழுப்புறான், அவன் தூங்குறான், எழுந்திருக்க மாட்டான். திரும்பி அவன் தட்டுகிறான், அவன் எழுந்திரிச்சு என்னன்னு கேட்க சொல்லுகிறான். அப்புறம் அவன் கொடுத்து அதை போஷிக்கிறான் என்று பார்க்கிறோம். இப்படி போல தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு மனிதனே இவ்வளவு பிரயாசப்படும் போது, ஒரு மனிதனே தன் பிள்ளைகளின் நண்பனுக்கு உதவி செய்யப்படும் போது தேவன் சகலத்தையும் உருவாக்கினவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நாம் அதை பெற்றுக்கொள்கிற நிகழ்வு பொறுத்து ஒரு 2 வசனத்தை வாசித்து கடன் சொல்லுவோம். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 17-34 வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நீதிமொழி ஓகே வாசி. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இறைமார்க்கம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தேவனிடத்திலபடியாக அதிகாலையில் தேடும் போது அவன் கண்டடைகிறான். 34 வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற விடியற காலத்தை தேடுகிறவன் தேவனை கண்டடைய முடியும். என் வாசப்படியில் காத்திருந்து எவன் கேட்கிறானோ அவன் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதான் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள ஒரு வாசலை சொல்லுகிறான். மனிதத்தில் சில வாசல் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். தேவனிடத்தில் இருக்கிற வாசல் நாம் தேவ சொந்த அதிகாலையில் தேடப்படும் போது நாம் தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது. எந்த ஒருவன் நித்தம் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறானோ அவன் பாக்கியவான். ஆனால் விடியற காலத்திலும் அனுதினம் தேவ சொந்த காத்திருக்கப்படும் போது நம்மளோட வாழ்க்கையில் எல்லா நிலைகள் எப்படியாக அது பூர்த்தி செய்யப்படுகிறது. வாசிப்போம். எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1 628 பக்கம். மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனை உள்முற்றத்தில் ராஜ கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து ராஜ அரண்மனை வாசல் எதிரான கொலுமண்டலத்திலே ராஜஸ்தானத்திலே விற்றிருந்தார். ராஜா ராஜஸ்ரீயாக எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களே தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்கோலை எஸ்தரிடத்தை நீட்டினான். அப்போ எஸ்தர் கிட்ட வந்தும் செங்கல் நுனியை தொட்டாள். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எஸ்தர் அவர் சந்ததியாக காணப்படுகிற தான் குலத்துக்குபடியாக ஒரு பெரிய ஆபத்து காலம் உண்டாகிறது. அந்த எஸ்தர் இனத்துக்கு காணப்படுகிற அவர்கள் மரணம் அடையப்பட வேண்டும் என்றும் ராஜ சமூகத்திலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டாச்சு. அதை மாற்றுவதற்காக அவர் ராஜஸ்திரியாக காணப்பட்டாலும் ராஜாபடியாக ராஜாவை சந்திப்பதில் யாருக்கும் அனுமதி இல்லாமல் ஒரு காலம். இவன் அந்த இடத்துல போய் ராஜாவை சந்தித்து அவள் பேசவில்லைன்னு பார்த்தீங்கன்னா அவள் குணம் அவளுடைய
குலம் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும். அங்கே ஒரு நிலை என்னான்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட கடினமான காலத்தில் ஒரு ராஜாவை சந்திக்க முற்பட்டால் ராஜா தன் செங்கோலை நீட்டினால் ராஜா அவனை அனுமதிக்கிறார். அப்படி ராஜா செங்கோலை நீட்டப்படவிட்டால் அங்கே கடந்து போகிற எந்த ஒரு மனிதனும் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கடினமான காலம். இவள் கண்களுக்கு இரக்கம் கிடைக்கப்படவிட்டால் அவள் சாக வேண்டும். தான் செத்தாலும் பரவாயில்லை, தான் குலத்தை மீட்கப்பட என்பதற்காக அவள் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு போகிறாள். ராஜாவுக்கு இப்படியாக இரக்கம் கிடைக்கிறது. தான் செங்கோல் எப்படியாக நீட்டுகிறாள். தொடர்ந்து 4 வாசிங்க, 5ஆம் 4. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானாள். நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? உடனே வாயத்தை வந்து ராஜா சொல்லலை. ராஜாவே, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், அந்த விருந்துக்கு வாங்கன்னு சொல்லுகிறாள். அந்த விருந்து கடந்து போய் 1 நாள் 2 நாள் ஆகிறது. அதன் பிறகு தான் விண்ணப்பத்தை சொல்லுகிறாள். நம்மளும் என்ன உடனே கடவுளை போய் சொல்லிட்டு உடனே கடவுளை வாங்கிட்டு வந்துடும் நினைப்போம். முதலாவது என்ன ராஜா என்ன பண்ணுறார், கூல் பண்ணுறார். ராஜாவுக்கு நல்ல ஒரு விருந்தை சொல்லி மகிழ்ச்சி ஆக்குறார். அதன் பிறகு தான் வேண்டுதலை கேட்குறார். நாமளும் இறைசனி தான் அந்த நன்மை பெற்றுக்கொள்வதற்கு உடனே அப்படிலாம் போய் கேட்கக்கூடாது. ஒரு உபவாசம் போடணும், ஒரு ஜெபிக்கணும், ஒரு காத்திருக்கணும். ஃபஸ்ட்டு கடவுள் என்ன பண்ணோம், ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கணும். அதன் பிறகு கேட்டீங்கன்னா கடவுளை உடனே செஞ்சுட்டு போயிடுவார். உடனே அப்படியே கடவுளை உட்காந்து கேட்டு அப்படியே வாங்க நினச்சினா அதெல்லாம் வாழ்க்கைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஒரு மனிதன் மத்தியில் கூட வாங்க முடியல பார்க்குறோம். அவள் என்ன பண்ணுறா பாருங்க, உடனே ராஜாவிட்ட போய் நான் ஒரு விருந்து வச்சுருக்கேன் ராஜாவே, அதில் வந்து சாப்பிடுங்க. ஒரு விருந்து 2 விருந்து வைக்கிறான். அவன் சொல்கிறானே, இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தர முன்னாடி ஆணையம் கொடுக்குறான். ஆனால் அவன் அதுக்கு அப்படி போகல. உடனே அவன் ராஜ்ய சமூகத்தில் போய் ஒரு விருந்தை வைத்து ராஜாவை மகிமைப்படுத்துகிறான். அதன் பிறகு தான் விண்ணப்பத்தை சொல்லுகிறான். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக வாழ்க்கையில் நன்மை பெற்றுக்கொள்வதற்கு உபவாசம், ஜபங்கள், பொருத்தனை எல்லாம் அவசியம். நாம் தெய்வ சமூகத்தனை ஒரு நீதிமான்கள் நிறுத்தப்பட வேண்டும். தேவனுக்கு ஒரு பிரியமான மனிதனை வாழுகிறேன் என்பதை காண்பிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு எங்களை கேட்டினா தேவன் என்ன பண்ணுவார், தாராளமாக நமக்கு செய்யக்கூடியவர். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்வதற்கு தான் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போ தெய்வ சொந்த நம்ம எவ்வளவோ கேட்குறோம், உடனே போய் உட்காந்து கேட்டால் உடனே கடவுள் கொடுக்குன்னு கேட்குறோம். அதெல்லாம் வாழ்க்கையில் சாத்தியம் இல்லாமல் ஒரு நிகழ்வு. இறைமார்க்கம் என்பது இறை சொந்த நிறைய வடிவமைத்து வைத்திருக்கார் வேதத்தில். அப்படி தான் நம்ம தெய்வ சொந்த கடந்து போகணும். தொடர்ந்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். வாசியம் 12. இப்போது உன் பிராணனையும் உன் குமாரனுடைய சாலமோனின் பிராணனையும் தப்பிக்கும்படி நீ வா. உனக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். நீ தாவீது ராஜாவிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கும் மேல் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். நீ அங்கே ராஜாவோட பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின்வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனேம் ஊரலாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தாவீது ராஜா வயது கடந்து போயிடுச்சு. அன்றைய காலகட்டம் அதோனியா என்கிற ஒரு மகன் என்ன பண்ணுறான்னா, ஒரு சில மனிதர்களை அழைத்து கொண்டு வந்து நான் ராஜாவாக போகிறேன்,
அப்படின்னு அவன் சொல்லி தான் ராஜாவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான். அதை பார்த்த நாத்தான் ஆகிய தீர்க்கதரிசி பத்சேபாவிட்ட போய் ராஜாவை தாவீதுபடியாக ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு பின்பாக தேவன் சாலமோனை ராஜாவாக்குவன்னு சொல்லியிருக்கிறாரே, அதை குறித்து அவர்கிட்ட பேசு. நீ பேசிக்கொண்டு இருக்கும் நான் என்ன பண்ணிடுவேன், உள்ளே வந்துடுவேன், நான் சாட்சியாக நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி போகிறாள். ராஜாவை பார்த்து வணங்குகிறாள். அப்போ ராஜாவே உமது வயது முதிர் வயதை அடைஞ்சிருச்சு, உனக்கு பின்பாக யாரை ராஜாவாக்க போகிற எண்ணுகிறாய் என்று கேட்கும்போது கடவுள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்கிறாள். ஏன்னா எனக்கு பின்பாக என் மகனை சாலமோன் ராஜாவான்னு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவனே சொல்லுகிறான். பேசிக்கொண்டே இருக்கும்போது நாத்தான் உள்ளே போயிடுறார். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக வாக்கு தத்துவங்களை அங்கே நிலைப்படுத்தப்பட வேண்டும். நான் வாழ்க்கையில் வியாதி இருக்குது ஆண்டவரே, வாதவன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் கஷ்டப்படுற எங்களை உதவி செய்யுங்க. அப்படி வாக்கு தத்துவத்தை வாழ்க்கை நினைவூட்டப்பட வேண்டும். வறுமையில் இருக்கிற ஆண்டவரே, நீ கடன் வாங்க மாட்டா கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். இப்போ தெய்வ சமூகத்தில் வாக்கை நினைவு கூறப்படும் போது, தெய்வ நினைவு கூறும்போது நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் எப்படி தேட வேண்டும். எஸ்தர் தன் குலத்துக்கு அழிவு உண்டாகும் போதும் அப்படியே ராஜாவிடத்தை போல கேட்கல. அவள் முதலாவதுபடியாக ராஜாவை மகிமைப்படுத்துகிறாள். அவன் இருதயத்தை குளிர்ச்சூட்டுகிறாள். அதன் பிறகு தன் வாக்கை திறக்கிறாள். ராஜா அதை நிறைவேற்றி கொடுக்கிறாள். சாலமோன் ராஜா அதில் போய் சாலமோன்ட்டு போய் தாவீது போய் என் மகனை ராஜாவுக்கெல்லாம் சொல்லலை, போய் சொல்கிறா, ராஜாவே உங்கள் வயது கடந்து போயிடுச்சு, உனக்கு பிறகு தேசத்தை யார் ஆள போகிறா அப்படின்னு கேட்குறான். என் மகனே சாலமோன் என்று ஆழ்வன் கருத்து வாக்கு கொடுத்துருக்கிறான். உடனே தீர்க்கதரிசி உள்ளே போயிடுறான். உடனே சாலமோன் ஆட்சி என்ன பண்ணுங்க, ராஜாவை ஆக்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் எப்படி தேவனை தேட வேண்டும், மனிதனுக்கு நாம் எப்படி தயவு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றெல்லாம் நாம் நிதானிக்கப்பட வேண்டும். ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு நன்மை பெறுவதற்கு இவ்வளவு சூழ்நிலை. நாம் தேவாதி அண்ட சராசரம் உண்டாக்கின தேவன், அவன் நாம் எப்படி சார்ந்து கொள்ளப்பட நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிறவமாக நம்முடைய தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தேவன் நன்மை செய்வதற்காக காத்திருங்கள். நல்ல நீதியை நிறைவேற்றுங்கள். நல்ல ஒரு அறுவடை செய்தபடியாக நித்திய ஜீவனை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். ஆனால் காலத்தின் ஒரு கடினமான நிலை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் அக்கிரமும் பாவங்களும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நீதி நியாயம் இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மனிதன் மத்தியிலும் தெய்வ இடத்தில் நாம் தயவு தேவைப்படுகிறது. இப்படி ஒரு தயவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இறைமார்க்கம் எதிர்பார்க்கணுமாக தான் முந்தின வாழ்க்கையெல்லாம் மாற்ற வேண்டும். கடவுளை போய் கேட்கலாம், எவ்வளோ உண்மையாக இருக்கிற ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய தைரியமே கேட்கலாம். உங்கள் வாக்கு தத்துவம் எனக்கு செஞ்சு கொடுங்க தைரியமே கேட்கலாம். நாம் நீதிமானம் இருந்தால் தான் கேட்க முடியும். நாம் அக்கிரமத்தில் பாவத்தில் மறித்து தேவனுக்கு பிரியம்லாம் கேட்க முடியாது. ஆனால் இறை சன்னிதானத்தில் நாட்களில் தேவனு தயவு நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. மனிதன் கெர்சிக்கிறான், எவனை விழுங்களான்னு சுற்றி வகை தேடி தெரிகிறான். இப்படி விட அக்கிரமும் பாவம் இருந்த உலகத்தில் கர்த்தரோட தயவு நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு பக்கம் மனிதனிருந்து நாம் தப்பி வைத்து கொண்டாலும் இயற்கை ஒரு பக்கம் நம்மை சூறாடி கொண்டு இருக்கிறது. ஒரு நாளும் பூமி நம்மை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் வியாதிகள் மனிதனை ஆயிரக்கணக்கான கொள்ளை பொருளாக வாரிக்கொண்டு போகிறான். ஆனால் எந்த திசைகளும் நமக்கு ஆபத்து. மனிதனிடத்திலிருந்து ஒரு பக்கம் ஆபத்து, இயற்கை சார்ந்திருக்கிற ஒரு பக்கம் ஆபத்து, வானத்திலிருந்து ஒரு பக்கம் ஆபத்து. எல்லா நிலைகளும் பூமி இப்படியாக ஒரு ஆபத்து சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்ல நாம் நீதியை நிறைவேற்றி தேவ சமுதாய பாதுகாப்பு உண்டாக்கி உங்களை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக தேவனாவது கேட்டுக்கொண்டு கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.